ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேடி மியான் சோட்டே மியான் ஹிந்தி படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் ஏப்ரல் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது அலி அப்பாஸ் ஜாஃபர். இந்த படத்தில் அக்ஷய் குமார் as ஃபிரோஸ் ஃப்ரீடியாகவும், டைகர் ஷெரோஃப் as ராகேஷ் ராக்கியாகவும், பிருத்திவிராஜ் சுகுமாரன் கபீராவும் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 சோல்ஜர்ஸ் ஃப்ரீடி மற்றும் ராக்கி கபீர் அப்படிங்கிற வில்லன் சயின்டிஸ்டோட மிஷனை நிறுத்துறதுக்கு அனுப்புறாங்க. கபீர் இந்தியன் சோல்ஜர் கிட்ட இருந்து ஒரு வெப்பனை திருடிட்டான். அது நம்ம இந்தியாவே அழிச்சிடும். சோ அந்த வெப்பன் என்னது? எதுக்கு கபீர் இவ்வளவும் பண்ற? ஃப்ரீடி மற்றும் ராக்கி 2 பேரும் கபீரை தடுத்து நிறுத்திட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் தான் இந்த படத்தினுடைய கதையாகவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய கதை ரொம்ப சின்னதுதான். அதாவது அழகா ஷார்ட் டைம்ல முடிச்சிருக்கலாம். பட் அத பண்ணலங்க. இந்த படத்தினுடைய ரைட்டர்ஸ் அலி அப்பாஸ் ஜாஃபர் அண்ட் கோ ரைட்டர் ஆதித்யா பாசு 2 பேருமே ஒரு சூப்பர் ஃபிக்ஷலான கதைய லாஜிக் இல்லாம பழைய ஜோக்ஸ வச்சு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்தினுடைய மெயின் கதையே கபீர்ன்ற வில்லன் சயின்டிஸ்ட் ஒரு சீக்ரெட் பேக்கேஜ திருடிட்டான். அதை வச்சு இந்தியாவை அழிக்கிறது தான் அவனுடைய பிளான். அப்போ கொலனல் அட்லி ஸ்னீக்கர் அசாஸ் அந்த 2 சோல்ஜரான ஃப்ரீடி அண்ட் ராக்கிய வில்லன் நிறுத்துறதுக்கு அனுப்புறாங்க. கதை இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம ரொம்ப ஸ்லோவாக எடுத்துட்டு போயிருக்காங்க. மற்றும் மெயின் கேரக்டர்ஸுக்கு நடுவுல கொஞ்சம் கூட கெமிஸ்ட்ரியே இல்லாம இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவா இருக்கு மற்றும் கதை இல்லாம இருக்குன்னு தான் சொல்லணும். கதையை டெவலப் பண்றதுக்கு பதிலா நிறைய ஆக்ஷன் சீன்ஸை தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அதுலயும் அக்ஷயகுமார் மற்றும் டைகர் ஷெராஃப் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனுக்கு முன்னாடி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. செகண்ட் ஆஃப் இன்னும் மோசமா இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஸ்டோரி லைன்ல கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாம இருக்குங்க. வில்லனுடைய பேக் ஸ்டோரி ஆவது இன்னும் டெப்தா இருக்கும்னு பார்த்தா அதுவும் இல்ல. எந்த கேரக்டரையுமே அப்பீலிங்கே இல்ல. அண்ட் ஆக்ஷன் சீன்ஸும் அவ்வளவு பிரமாதமா இல்லைன்னு தான் சொல்லணும். ரைட்டிங் மற்றும் ஆக்ஷன் சீன்ஸை கொஞ்சம் நல்லா மாடிஃபை பண்ணியிருந்தா படம் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நல்லாவே அமைஞ்சிருக்கும். அக்ஷயகுமார் அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் மற்றும் எஃபோர்ட் கொடுக்காத மாதிரி தான் இருக்கு. அண்ட் டைகர் ஷெராஃப் ஒரு யங் கேரக்டரா இருந்தாலும் அவருடைய ஆக்டிங் நேச்சுரலா இல்லாம ஃபோர்ஸ்டா இருக்குன்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரியும் மிஸ் ஆகுதுன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். பிருத்திவிராஜ் சுகுமாரனுடைய வாய்ஸ் மாடுலேஷன் வில்லனுக்கு ஏத்த மாதிரி செமையா இருக்குங்க. ஆனாலும் இந்த படத்துல அவருடைய கேரக்டர் ரைட்டிங் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு தான் சொல்லணும். மேன்ஷி சில்லருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு பிரமாதமா இல்லைங்க. மொத்தத்துல இவங்க கேரக்டர் ரைட்டிங் இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தா கண்டிப்பா நல்லா அமைஞ்சிருக்கும். ஒரு ஸ்டைலான ஆக்ஷன் த்ரில்லர் படமா எடுக்காம இந்த படத்தினுடைய டைரக்டர் வெறும் விஷுவல்ஸ் மற்றும் ஸ்டைல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கு. இந்த படத்துல மெமரபிள் மொமெண்ட்ஸ்னு எதுவுமே பெருசா இல்ல. இந்த படத்தினுடைய டைரக்டரோட படமான டைகர் ஜிந்தா ஹாய் பரவாயில்லாம இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்தினுடைய ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கிறதுனால பார்க்குற ஆடியன்ஸுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். பிஜிஎம்மும் ரொம்ப அளவுக்கு அதிகமா ஏத்திட்டாங்க. சாங்கும் படத்துல டோட்டலாவே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தான் இருக்கு. மொத்தத்துல ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணாம விட்டுறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.